மோகிதாசின்னு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன்ல கண்ணப்பன் ஒரு ஏழை சுண்டல் வித்துட்டு வந்தாரு. சுண்டல் சார் சுண்டல், வாங்கம்மா வாங்க, 10 ரூபாய் தான். சுண்டல் சார் சுண்டல். சுண்டல் சார் சுண்டல், வாங்கம்மா வாங்க, 10 ரூபாய் தான். சுண்டல் சார் சுண்டல். சுண்டல் சார் சுண்டல், வாங்கம்மா வாங்க, 10 ரூபாய் தான். சுண்டல் சார் சுண்டல். தினமும் சுண்டல் வியாபாரம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சுண்டலை விட்டுட்டு தான் வீட்டுக்கு போவாரு. கண்ணப்பனுக்கு ஒரு மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தா. கண்ணப்பனுக்கு நிறைய கடன் இருந்துச்சு. அவன் ரொம்ப ஏழை குடும்பம். என்னங்க, இன்னைக்கு எல்லா சுண்டலும் வித்துடுச்சா? நான் பயந்துட்டே இருந்தேன், எங்க நேத்து மாதிரி எல்லா சுண்டலும் விற்காம போயிடுமோன்னு. எல்லாமே வித்துடுச்சுமா, ஆனா இதை விற்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி வித்தும் காசு பத்த மாட்டேங்குது. நம்ம பொண்ணை எப்படிதான் வளர்க்க போறேன்னு தெரியல. அப்போ அங்க பஜன்லால் சேட்டு அங்க வந்தாரு. கண்ணப்பனையும் கூப்பிட்டாரு. டேய் கண்ணப்பா, வெளியே வா. உள்ள என்ன பண்ற? இவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், உனக்கு காது கேட்கலையா? நீ வரியா இல்லை நான் உள்ள வரட்டுமா? வாங்க ஐயா, உள்ள வாங்க. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. நீ வர மாதிரியே தெரியல, அதனால தான் நானே வந்தேன். எங்க இந்த மாசம் வட்டி பணமும் கொடுக்கல, அசலும் கட்டல. இப்படியே போனா உன்னுடைய வீட்டையும் நிலத்தையும் நானே எடுத்துப்பேன். ஐயா, என்கிட்ட இருக்கிறதே இந்த வீடும் நிலமும் தான். அதையும் நீங்க எடுத்துட்டா நான் அடுத்தூர்ல தான் ஐயா நிற்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள் தான் உனக்கு அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை முழுசா கொடுத்துடு, இல்லைன்னா உன் வீட்டை நானே எடுத்துப்பேன். நான் கிளம்புறேன். சேட்டு இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. கண்ணப்பனுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. நான் எல்லாமே கேட்டதுதான் இருந்தங்க. 2 நாள் எப்படி நம்ம பணம் கொடுக்கறது? எல்லாமே என்னாலதான். எனக்கு உடம்பு முடியலன்னு தானே நீங்க சேட்டு கிட்ட கடனை வாங்குனீங்க. இப்போ எப்படி நம்ம வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுக்கறது? விடுமா, இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்ல. இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கலாம். பணத்தை எப்படி புரட்டவே முடியாது. நம்ம வேற எங்கன்னா வீடு தான் பார்க்கணும். கண்ணப்பன் குடும்பமே இப்படி கஷ்டப்பட்டு இருந்துச்சு. மறுநாள் கண்ணப்பன் சுண்டல் விற்க கிளம்பிட்டான். சுண்டல்மா சுண்டல், வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க. சூடா இருக்கு, சூடான சுவையான சுண்டல். அப்போ அங்க ஒருத்தரோட பேக்ல பர்ஸ் கீழே விழுற மாதிரி இருந்துச்சு. அந்த பர்ஸ கண்ணப்பன் எடுத்துட்டு ஓடுனான். புடிங்க புடிங்க, என் பர்ஸை எடுத்துட்டு ஓடுறான். புடிங்க, திருடன் திருடன். ஒரு வழியா அந்த ஆள் கண்ணப்பனை பிடிச்சி நல்லா செமையா அடிச்சிட்டாரு. வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுவுறான். கண்ணப்பனோட பொண்ணு மனைவி எல்லாருமே ரொம்ப அழுதாங்க. அப்பா, நம்ம இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாதா? நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது? என்ன மன்னிச்சிடுமா, இந்த அப்பாவால தான் எல்லா பிரச்சனையும். என்னால எதையும் சரி பண்ண முடியல. என்னாலதான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும். மறுநாள் கண்ணப்பனோட குடும்பத்தை சேட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அரே கண்ணப்பா, இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க முடியாது. இனிமே இந்த வீடு என்னுடையது. நீ உன் குடும்பத்தை கூட்டிட்டு தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடு. கண்ணப்பனோட குடும்பம் ரோட்ல தனியா நின்னுட்டு இருந்துச்சு. எங்க போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பா, வேற வீடு எங்கேயும் இல்லையாப்பா? நம்ம ரோட்ல தான் தங்கணுமா? எனக்கு ரொம்ப குளிருது. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இப்ப எங்க போய் தேடுவேன் நான் வீட? கண்ணப்பன் வேற வழி இல்லாம ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இருக்க பழைய ட்ரெயினுக்கு அடியில தங்கினா. இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்ல. நான் எப்படி சுண்டலை விற்பேன்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. முதலுக்கு பணமும் இல்ல. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நானும் அம்மாவும் முதலுக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு ஏற்பாடு பண்றோம். ராதாவும் அவ பொண்ணும் ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணப்பன் வேற எங்கனா வேலை கிடைக்காதான்னு தேடிட்டு இருந்தாரு. அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு சேட்டு அவங்க குடும்பம் எல்லாமே வந்தாங்க. கண்ணப்பன் குடும்பம் பிச்சை எடுக்கிறத பார்த்தாங்க. அப்போ எதிர்பார்க்காத விதமா சேட்டோட மனைவி தண்டவாளத்துல விழுந்துடுறாங்க. ஐயோ காப்பாத்துங்க, என் மனைவி தண்டவாளத்துல விழுந்துட்டா. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ. அரே யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க, என் மனைவி தண்டவாளத்துல விழுந்துட்டா. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ. அரே யாராச்சும் காப்பாத்துங்க. அப்போ அங்க கண்ணப்பன் வந்து சேட்டோட மனைவிய காப்பாத்திட்டாரு. என்ன மன்னிச்சிடு கண்ணப்பா. நான் உன்னை இவ்வளோ குடும்பப்படுத்தியும் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சோம். நீ எந்த நன்றியும் பார்க்காம என் மனைவியை காப்பாத்திட்ட. சேட்டு அவ வாங்கின கடனை வேணான்னு சொல்லிட்டாரு. கண்ணப்பனோட வீட்டையும் திரும்ப கொடுத்துட்டாரு. கண்ணப்பன் வழக்கம் போல சுண்டல் விடுத்து சந்தோஷமா வாழ்ந்தாரு.